பிரிவினைகள் தான் அதிகமாக இருக்கே தவிர ஒரு தலைவருடைய நேர் வழியில் வந்து அதிமுக போதான்னு கேட்டால் கேள்விக்குறி. பக்கத்தில் இருந்த ஒரு மனிதர் அவர் அரசியலிருந்து அமைதியாக இருந்திருக்கலாம். இந்த நிலைப்பாடு எடுத்து மிகப்பெரிய தவறு. அவர் தலைமையில் இருந்தால் மேலும் வளர்ச்சிக்கு போவார். ஒரு பொருளுக்கு 100 விலை சேர்த்துறாங்க. அவர் ஒன்று ஃப்ரீயாக கொடுத்து 100 பொருள் விலை சேர்த்துறாங்க. அந்த தலைமைக்கு ஆப்ஷன் யாரும் கிடையாது. அந்த இடத்த யாரும் வந்து நிரப்ப முடியாது. அம்மாவை தவிர யாரும் நிரப்ப முடியாது. தலைமை பண்புல வந்து அவருடைய பண்பு குறைச்சு மதிப்பிட முடியாது. அவருடைய பண்பு சிறப்பா இருக்கு. சாத்தியக்கூறுகள் அவங்க வந்துட்டு அதுக்காக வந்து துரோகிகளை கூட வச்சிருக்க முடியாது இல்லையா. அம்மா இருந்த காலத்துல அடுத்த 1 மணி நேரங்கள் நடவடிக்கை எடுத்தாங்க. இவங்க பொறுமையா நிதானமா கடைப்பிடிச்சு அந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க. தப்புன்னு இருக்கு. ஒருத்தர் வெளியேற்றினாங்க. அவர் அடுத்த நிமிஷம் எங்க போய் நின்னாரு? போயிட்டாருல்ல. அவர் அந்த அம்மாவுக்காகவும் ஐயா எம்ஜிஆருக்காகவும் இங்க இல்லையே. வெறுமனையே போட்டோ படங்களை வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. அந்த படங்கள் வச்சு அங்க இருக்கணும்ல, அதே நிலைப்பாடு இருக்கணும்ல. 2வது ஒருத்தர் வந்து அடுத்த ஒருத்தர் போனாரு. அவர் போனதுக்கு என்ன காரணங்கன்னா, அவர் வந்துட்டு ஒரு உச்ச பதவியில் இருந்து போட்டு உச்ச பதவியில் இருந்தார். சாதாரணமான இல்ல, உச்ச பதவியில் இருந்த ஒரு மனிதர் அவர் அரசியலிருந்து அமைதியா இருந்திருக்கலாம். அந்த நிலைப்பாடு எடுத்து மிகப்பெரிய தவறு. நிச்சயமா அவரோட தலைமைக்கு அந்த இடத்த அவர் பிடிப்பாங்க. சரிங்களா? இந்த செயல்பாடுகளால அவங்க இருந்த இடத்த பொதுச்செயலாளர் போஸ்டிங் கன்ஃபார்மா அவங்க எடுப்பாங்க. இவங்களால முடிஞ்சா காரியத்தை இன்னும் முன்னேற்றி கண்டிப்பா அந்த இடத்த இவங்க பிடிக்கணும். அது பிடிச்சாதான் நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச முதல் பெருமை. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் வந்து எனக்கு 2 பேர் இருக்காங்க. என்ன 2 பேர் தான் 2 கைன்னு நான் நினைப்பேன். இவங்க 2 பேர் போயிட்டாங்கன்னா நான் வேஸ்ட். அப்ப நீங்க பணத்தால எதை ஒன்னா சாதிக்கலாம்னு நினைக்கிறவங்க மத்தியில இது வந்து சாதாரண விஷயம். அவர் கண்டிப்பா மீண்டும் கொண்டு வருவாரு. எடப்பாடியாரு நல்லது பண்ணுவார். கண்டிப்பா சிதற வாய்ப்பு இருக்குது. அவர் 10 தோல்வி பார்த்துட்டாரு. நல்ல மனுஷன் தான் அவரு. நல்ல டைப்பு தான். அவங்க ஆட்சி அதிமுகக்குள்ளார எல்லாருமே உள் வேலை பார்க்குறாங்க. அவருக்கே தெரியுது அவரு என்ன பண்ணுவாருன்னு தெரியல. பாவம். எடப்பாடி பழனிசாமி தலைமை சொல்லிக்கும்படி இல்லை சார். ஏன்னா அவர் சேலம் மாவட்டம் மட்டும்தான் கவர் பண்ணி வச்சிருக்காரு. என்னுடைய கணிப்பு தலைமை தொடர்றதுக்கு வாய்ப்பு இல்லை சார். கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. 4 நாளாக நடக்கிற விஷயங்களை பார்த்தா ரொம்ப கவலைக்கிடமாக தான் சார். ஏன்னா அவங்க ஏடிஎம்கே நிலைமை தெரியல. வருங்காலத்தில் விஜயா உதயான்றதா களம் மாறும்னு நினைக்கிறேன் சார். ஏடிஎம்கே ஜெயலலிதாமா இருக்கிற காலத்திலே அதெல்லாம் ஒரு தலைவரை உருவாக்கி வச்சு போயிருக்கலாம். ஏதோ இடைப்பட்ட காலத்தில் ஒரு சுனாமி மாதிரி தான் எடப்பாடி வந்தார். அப்படியே 4 வருஷம் பிஜேபி கவர்மெண்ட்டோட அப்படியே சப்போர்ட்டில் தள்ளினாரு. அதுக்கப்புறம் பலமான அவங்களுக்கு சரியான அணுகுமுறை சரியில்லை, டிசைட் சரியில்லை. எம்பி எலெக்ஷன்ல பார்லிமெண்ட் போன வாட்டி பிஜேபி விட்டு வெளியே வந்தாங்க. அப்படியே தொடர்ந்து இருக்கலாம். ஏன் திருப்பி பிஜேபி கிட்ட போனாங்க தான் தெரியல. ஏன்னா மக்கள், தமிழ்நாடு மக்கள் பிஜேபி ஒன்றும் விரும்புறது இல்லை. இதுதான் இன்றைய நிலைமை. ஏடிஎம்கே ஒரு எம்ஜிஆர் வளர்த்த கட்சி நல்லா வரணும் எங்களுடைய ஆசை. ஏடிஎம்கே தொண்டன் என்ற முறையில். ஆனால் நிலைமை அந்த அளவுக்கு இல்லை சார். ஏடிஎம்கே கண்டிப்பாக உடையும் சார். இன்றைய அதிமுக வந்து 3வது இடத்துல இருக்கு. அவங்களுக்கு வந்து அதிக வாய்ஸ் இல்லை ஏதோ பற்றி பேசுறதுக்கும். 2வது இருக்கிற திமுகவுக்கு தான் எதிர்கட்சியாக வருது. அதுக்கு தான் பேச உரிமை உண்டு. அடுத்தது ஏடிஎம்கே மறுபடியும் வருமானா அது வந்து 3வது இருக்கிறதுனால அதை சொல்ல முடியாது. அது கட்சி வேற அப்பப்போ அடிக்கடி உடஞ்சி போகுது. அடிக்கடி பிரிவினை வருது. ஒற்றுமை இல்லை. முதலாவது எடப்பாடி பழனிசாமி மறுபடியும் வருவானதுக்கு சான்ஸே இல்லைங்க. காரணம் அந்த கட்சிக்குள்ளே அவருக்கு எதிர்ப்பு. அன்னைக்கு அதிக பிளவு, தனித்தனியாக பிளவு. தினகரன் தனியாக போய்கிறாரு, அம்மா சசிகலா தனியாக போயிருக்காங்க. இந்த மாதிரி தனித்தனி பிரிவாக எத்தனையோ பிரிவாகி போச்சு. இதுக்கு மேற்கும் பிரிவானா அது ஒன்றுமே இல்லை. ஆனால் இருக்கிற நிலைமையை பார்த்தா இன்னும் பிரிவாகும் போச்சு. ரொம்ப 30 வருஷமாக அந்த கட்சி இப்போ வந்து ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. ரொம்ப வருத்தக்கூடிய செய்தி தான் இதுக்காக சார். அவர் தலைமையில் இருந்தால் மேலும் வளர்ச்சிக்கு போவார் சார். மாற்றணும் தலைமை மாற்றணும் சார். இது இப்படியே போயிருந்தால் இன்னும் மோசமான நிலைமை போயிடும் சார். அதிமுக புது செயலாளர் தான், புதுசாக தான் மாற்றணும் சார். மாற்றம் வேணும். அதிமுகவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு அம்மா இருக்கும்பொழுது இருந்த நிலைப்பாடெல்லாம் மாறி போச்சு. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தலைவர்னு யாரும் சொல்கிறதுக்கு இல்லை. எடப்பாடி தலைமையில் தான் இருக்குன்றது வந்து ஒரு பேரளவில் தான் இருக்குது. அங்கங்கே வந்து பார்த்திங்கனாக்கா சிவி சண்முகம் அவங்க ஒரு டீமாக சுற்றுறாங்க. வேலுமணின்ற ஒரு நபரோடு அவர் ஒரு டீமாக சுற்றுறாங்க. அதாவது பிரிவினைகள் தான் அதிகமாக இருக்கே தவிர ஒரு தலைவருடைய நேர் வழியில் வந்து அதிமுக போதான்னு கேட்டால் கேள்விக்குறி. அம்மா இருக்கக்கூடிய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே அவங்களுடைய ஃபுட்டேஜ்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா எல்லா நிர்வாகிகளும் தள்ள குனிஞ்ச மாதிரி தான் இருப்பாங்க. அம்மாவுடைய ஆட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா அம்மா இருக்கும்பொழுது நமக்கு தெரியல. அம்மா மறைவுக்கு பின்
அவங்க எப்படியெல்லாம் வந்து அந்த இரும்பு பெண்மணி ஆட்சி பண்ணியிருப்பாங்கன்றது வந்து இப்போ இருக்க அதிமுக நிர்வாகம் வந்து க்ளீனாக காட்டி கொடுக்குது. ஒருத்தரை பற்றி ஒருத்தர் குறை சொல்கிறாரு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 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 செங்கோட்டையன்ற ஒரு நபர் இருந்தார். அவர் போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபுட்டேஜெல்லாம் நான் எடுத்து வந்து மீடியாவில் கொடுப்பேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எடுத்து வச்சுக்கிறாங்க பொழுது எனக்கு தெரிஞ்சு. இந்த மாதிரியான ஒவ்வொருடைய எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள்லாம் பண்ணதெல்லாம் வந்து ஒரு ஃபுட்டேஜாகவும் ஒரு ஃபைலாகவும் எடுத்து வச்சு அவங்க இருக்கும் போது அதை பாதுகாக்கிற மாதிரியும், அவங்க வெளிநடப்பு செஞ்சு வேற ஒரு கட்சியில் இணையும் போது அதை வந்து நான் வெளியிடுவேன்றது வந்து ஒரு வேட்பாளர் பிரச்சாரத்தினப்போ அவர் வந்து ஓப்பன் டிக்ளேர் பண்ணுறாரு. அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி தான் எல்லா கட்சியிலையும் இருக்குதான்ற ஒரு கேள்விக்குறி எழும்புது. அப்போ வந்து உள்ள வந்து ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் வந்து தெரிஞ்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவங்க தவறுகள் வந்து அவங்க என்ன தப்பு பண்ணுறாங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டு கூட இருக்கிறதுனால அந்த தவறுகளை வந்து இப்போதைக்கு நம்ம சொல்ல தேவையில்ல. அவங்க வெளியேறக்கூடிய காலகட்டத்தில் அதை சொல்லி வந்து அவங்கள வந்து இது பண்ணலாம். இப்போ வந்து உதாரணத்துக்கு செங்கோட்டையன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு போய் தாவேக்கால இணைஞ்சார். ஆனால் அவர் எடப்பாடி அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சாரத்தில் வந்து ஓப்பன் டிக்ளேர் கொடுக்குறாரு. நீ யார், நீ என்னென்ன பண்ணியிருக்கேன்னு. அப்போ செங்கோட்டையனுக்கு இருக்கக்கூடிய தற்போதைய நிலைமை அதிமுகவில் எல்லாருடைய அதிமுக நிர்வாகிகளுக்கும் இருக்கும். அப்போ எல்லாருடைய ஃபைலும் வந்து அங்கே பாதுகாக்கப்படுது அப்படின்னு தான் நம்ம வந்து யோசிக்க தோணுது. இணைஞ்சு இருக்கணும் அப்படின்னாக்கா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓ பன்னீர்செல்வம் இருந்தார், அவரையும் அமுச்சு விட்டாங்க. டிடிவி தினகரன் இருந்தாங்க. அதுக்கப்புறம் சசிகலா பிளவு பட்டுச்சுன்றதை வேற தூள் ஆயிடுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். யார் வரலான்னா அம்மையார் கூட வரலாம், சசிகலா கூட வரலாம். அம்மா இருக்கும்போது நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் மாற எல்லாம் இதுதான். அதிமுகவுக்கு பின்னாடி தங்கி தான் போவோமாக்காண்டி இதுக்கப்புறம் எதிர்காலம் கஷ்டம். அதிமுக நிலை வந்து ரொம்ப மோசமா இருக்கு. அவங்களுக்குள்ளவே போட்டா போட்டி போட்டு நான் இருக்கணும் நீ இருக்கணும்ட்டு நினைக்கிறாங்க. மக்களுக்காக நல்லது செய்யணும்ன்ற எண்ணம் அவங்களுக்குள்ள இல்ல அவங்க வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. இனிமே இருந்தாங்கன்னா டிவிகே இல்லைன்னா டிஎம்கே இவங்களுக்குள்ளதான் இருக்கும். அவங்களுடைய கட்சி அவங்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லாம போயிடுது. இல்லையே அந்த தலைமைக்கு ஆப்ஷன் யாரும் கிடையாது. அந்த இடத்த யாரும் வந்து நிரப்ப முடியாது. அம்மாவை தவிர யாரும் நிரப்ப முடியாது. அதிமுகல எனக்கு தெரிஞ்சு அவர் பன்னீர்செல்வம் இருந்தாரு, அவரும் வந்து டிஎம்கே பக்கம் போயிட்டாரு. அம்மா இருக்கும் போது அவரை தான் கை காமிச்சாங்க, அவரே அந்த பக்கம் சாஞ்சிட்டாரு. இதுக்கப்புறம் வந்து அதிமுகல யாரும் வந்து இருக்கிற மாதிரி தெரியல. நல்லா ஒரு ஆளை சொல்லணும்னா யாரை கை காட்டுறதுன்னு எங்களுக்கு தெரியல. அதிமுக வந்து இப்போ அவர் எடப்பாடி ஐயா வந்து அவர் வந்திருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். அவர் வராத போயிட்டாரு. அதனால வந்து இது சொல்ல முடியாத ஒரு இக்கட்டான இதுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஜெயலலிதாமாருக்கு சொல்ல அதிமுக நல்லா போய் நின்றுது. ஆனால் இப்போ வந்து அவங்க வந்து என்ன சொல்றது, அந்த அம்மா இல்லாததுனால இப்போ அந்த 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 கட்சிக்கே ஒரு இது இல்லாமல் ஆகிப்போச்சு. ஆமாம், அப்போ அவர் வந்து இப்போ எல்லாரும் அதான் எதிர்பார்த்தாங்க. எடப்பாடி ஐயா வந்து எதனா பண்ணுவார், எதனா செயல்படுத்துவாருன்னு நினச்சாங்க. இப்போ அந்த மாதிரி இப்போ ரெண்டு கட்சியுமே தோத்ததுனால எதுவுமே பண்ண முடியாத ஆகிப்போச்சு.